ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தனம் இருந்துட்டு ஐஸ்வர்யா அடிச்சிட்டாங்கன்னு அழுதுகிட்டே தமிழ்கிட்ட சொல்லவும் தமிழுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. உன்னை யார் அவள் அடிக்கிறதுக்கு, என் கூடமா அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே என்னோட தங்கச்சி எதுக்காகவே அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன்னோட தங்கச்சி என்ன முட்டாக்காரங்கன்னு சொல்லி திட்டுனா, அதனால தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு பயங்கர கோவத்தோட ஒரே அரை கன்னத்திலே விடுறாங்க நம்ம தமிழ்ச்செல்வி. இதை பார்த்த நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு என்னை எதுக்காக அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னோட தங்கச்சியை திட்டினாவோ அடிச்சாவோ கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கேட்குவேன், என்னோட தங்கச்சிக்கிட்ட இனிமே வாழாட்டினேன், வாழை ஒட்ட நறுக்கிடம தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனத்தை அங்கே இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தனந்தம் திரும்பி இனிமே என்கிட்ட வாழ ஆட்டின அப்படின்னு ஒரு மாதிரி இப்போ பண்ணிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர கோவம். அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரியும் சித்ராவும் வராங்க. வந்த உடனே என்ன ஐஸ்வர்யா, எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் உன்னோட ரூமுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க ஆண்டி, உங்களுக்காக தான் நான் இந்த வீட்டிலே இருக்கேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க. இப்ப பாருங்க, என்னை வந்து அந்த தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சித்ரா இருந்துட்டு உன்னை எதுக்காக அடிச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப தங்கச்சியை வாசல்ல வச்சு அடிச்சேன்ல, அதனால அவங்க தங்கச்சி போயிட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருப்பா போல, அதனால என்கிட்ட வந்து என்கிட்ட திமிரா பேசிட்டு என்னை அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சித்ரா இருந்துட்டு, மா அவளுக்கு திமிர அதிகமா ஆயிடுச்சுமா, அவளை எப்படியாச்சும் நம்ம அடக்கியே ஆகணும், இல்லைனா அவளுக்கு அடிமையாகிற மாதிரி நம்ம ஆகிடும். இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ கண்டிப்பாக சேது மாமாவை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சேது மாமாவை எப்படியாவது உன்னோட பக்கம் வர வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ஒரு வழி பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ஐஸ்வர்யா, நீ அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சா நீ சேதுவை கல்யாணம் பண்ணிக்கோ. சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டுனா கண்டிப்பாக நீ அவங்க ரெண்டு பேருமே பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விடுறாங்க நம்ம ஐஸ்வர்யாவை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி இப்படி பேசிட்டு போயிட்டாலே, அவள் பேசினதை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் இந்த ஜென்மத்தில் என்னை அவன் மன்னிக்கவே மாட்டாளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சாரி அதை அடிச்சுட்டு வர்றதுக்காக துணி நெய்கிறாங்க பார்த்தியா, அங்கே போகிறாங்க. அங்கே போய் துணியோ நெஞ்சிட்டு வராங்க. நெஞ்சிட்டு வந்து அன்னைக்கு நைட்டே நம்ம தமிழ்ச்செல்விக்கிட்டே இந்த புடவை கொடுக்குறாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வியும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கட்டிட்டு வா தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் அதை வாங்கிட்டு போய் கட்டிட்டு வராங்க. கட்டிட்டு வந்த உடனே சாரி ஃபுல்லாக சாரின்னு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சேரையும் கட்டிட்டு வெளியே வராங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தமிழ்ச்செல்வி, எனக்கு உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுனே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அது உனக்கு தப்பாக தான் தெரியுது. அதனால தான் இப்படி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது தப்புன்னு நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சு நீ ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், புடவையை வாங்கி கொடுத்து என்னோட மனசை மாற்றிடலான்னு பார்க்குறீங்களா நீங்கள்? உங்களை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ வரைக்கும் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, ஏதோ ஒரு கோபத்துலேயும் வேகத்துலேயும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த இடத்துல உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்கள் அம்மா ஸ்தானத்தில் வேற யாரும் இருந்திருந்து இப்படியே கேட்டிருப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த வார்த்தையை கேட்டால் மட்டும் நம்ம சேது அமைதியாயிடுறாரு. ஏன்னா வேற யாரும் இருந்திருந்தாலையும் நான் கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, என் கூட வாழ போறியா இல்லையா? நான் உனக்காக மட்டும்தான் நான் எப்பவுமே காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நீங்கள் எனக்காக எத்தனை வருஷம் காத்திருந்தாலையும் கண்டிப்பாக உங்கள் கூட நான் சேர்ந்து வாழணும்னு மட்டும் நினச்சி கூட பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி போய் படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி, உன்னோட காலில் கூட விழுறேன், என் கூட சேர்ந்து வாழ தமிழ்ச்செல்வி, என் கூட சேர்ந்து வாழனா கூட பரவாயில்ல, நீ இந்த வீட்டிலேயே கூட இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நான் இந்த வீட்டிலலாம் இருக்க மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வீட்டுக்கு வந்தபோது நீங்கள் எல்லாருமே என்னை எவ்வளோ வெறுத்தீங்க, ஒதுக்குனீங்க, எதுக்காக நான் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு எப்படி அசிங்கப்படுத்திங்க, நீங்கள் அவமானப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ பண்ண ஒரே ஒரு காரியத்துக்காக
காட்டுறதுக்காக எங்கள் எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்து அறுத்ததுக்காக தானே அப்படியெல்லாம் பண்ணாங்க. அவங்க அவங்க பண்ணதுலேயும் நியாயம் இருக்குதுல்ல. நீ அப்படி ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்திருந்தா உன் மேலே கோவம் வந்திருக்குமா, இல்லை கோவப்பட்டிருப்பாங்களா? இங்கே பாருங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் அப்படி பண்ணிட்டேன். அதுவும் என்னோட அம்மா என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லி என்னை இந்த பொய்யை சமாளிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தது எனக்கு மட்டும்தாங்க தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன புரிஞ்சுக்காம நீங்கள் என் பக்கம் நிற்காம நீங்கள் பாட்டுக்கு என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுனீங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்க பார்க்க மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களை படுத்துறதுக்காகவோ இல்லை உங்களை எல்லாரையும் ஏமாத்துறதுக்காகவோ நான் அப்படி சொல்லவே கிடையாது. ஏதோ என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ்செல்வி, உன்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தபோது என்னோட சூழ்நிலையும் நீ யோசிச்சு பார்க்கணும்ல. அந்த குழந்தை மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். என்னோட அம்மாவே வந்து பிறந்துக்கிற மாதிரி நான் எவ்வளோலாம் ஆசை வச்சுருந்தேன். ஆனால் நீ அப்படி பண்ணிட்டு போகும்போது தானே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. இங்கே பாரு தமிழ்செல்வி, அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனே நீ மாசமாக இருக்குன்னு சொன்னால் நான் எப்படி நம்புவேன்? நீ ஏன் மனசாட்சி தொட்டு சொல்லு தமிழ்செல்வி. இங்கே பாருங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வேற எதானா சொல்லி திட்டியிருந்தா கூட என் மனசில் அவ்வளோ காயமாக இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் இந்த குழந்தைக்கு நான் அப்பாவே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. அப்போது எப்படி இந்த குழந்தை என்னோட வயிற்றுக்குள்ளே வந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், உன்னை இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுனது ரொம்ப பெரிய தப்பு தான். அதை நான் எப்போவே உணர்ந்துட்டேன். உன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியாமல் நான் இத்தனை நாளாக தவச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் தமிழ்செல்வி, என்னை மன்னிச்சிரு. இல்லைனா நீ என்ன பண்ணால் நீ மன்னிப்பியோ அதை பண்ண சொல்லு, நான் பண்ணுறேன், இப்போவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்போ வரவும், அப்போ இருந்துட்டு, என்ன தமிழ்செல்வி, எதுக்காக காலையில் நீ அந்த மாதிரி பேசிட்டு போன? நீ பேசிட்டு போனதுலேருந்து என்னோட மனசு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் தமிழ்செல்வி, சேது கூட சேர்ந்து வாழ முடியாதா உன்னால? அவன் ரொம்ப பாவண்டி, உனக்காக என்னென்னமோ செய்கிறான். ஆனால் நீ அது எதுவுமே பொருட்படுத்துற மாட்டேடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாச்சி, நான் அவ்வளோ காயப்பட்டிருக்கேன். அவ்வளோ ஊர் முன்னாடி வச்சு என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க. எப்படி அம்மாச்சி அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இவர் கூட வாழ சொல்கிறீங்க? உங்களுக்கே மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, அவன் பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. நீ ஒரு தப்பு பண்ணும்போது எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட. உனக்கு நாங்கள் மன்னிச்சிட மாட்டோமோ அப்படின்னு உன்னோட மனசு எப்படி ஏங்கிட்டு இருந்துக்கும். அதே மாதிரி தாண்டி இவனுக்கும் இருக்கும். அவன் மனசு எவ்வளோ பாடுபடும். அவனை மன்னிச்சு ஏற்றுக்கோடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்க பாருங்க அம்மாச்சி, இந்த விஷயத்தை பற்றி பேசி யார் மனசையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். கிடைச்ச உடனே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். யாருக்குமே எந்த கஷ்டமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி தமிழ்செல்வி, நீ முதல்ல என்னோட பேரை டிவோர்ஸ் கேட்குற போது நீ அப்போ கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக என்னோட பேரனுக்கு வழி என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ அவன் கூட இருந்துட்டு அவன் மனசில் உன்னை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இவனை விட்டு போனால் அவனுக்கு எவ்வளோ வலிக்கும். இங்கே பாரு தமிழ்செல்வி, இப்படி ஒரு தப்பை பண்ணாத தமிழ்செல்வி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அம்மாச்சி, இந்த விஷயத்தை பற்றி பேசி என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு தூக்கம் வருது அம்மாச்சி அப்படின்னு சொல்லி படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சி இருந்துட்டு போயிட்டு நம்ம யார் நம்ம சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரிய சேது, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக தமிழோட மனசு மாறும், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியா இருந்துட்டு, எப்படி போஸ் இவ்வளோ சீக்கிரமாக திருந்தனா, அப்பாவே சொல்கிற அளவுக்கு எப்படி இவன் மாறினா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அவன் காலில் அடிபட்டிருக்கு வேணா சொன்னாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து, அதாவது நம்ம போஸுக்காக வெளியவே உக்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம போஸ் வராரு. வந்த உடனே நம்ம போஸ் வந்துட்டு ஜாலியாக காலில் அடிப்பட்ட மாதிரியே இல்லாமல் ஜாலியாக வரவும், இதை பார்த்துட்டு நம்ம காவியாவுக்கு சந்தேகம் வந்துடுது. என்ன இன்னைக்கு வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட போஸுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன நம்ம கிட்ட வந்து நார்மலாக பேசுகிறாளேவ, நம்ம மேலே இருந்த கோவம்லாம் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், என்ன யோசிக்கிறீங்க, இன்னைக்கு வேலை என்ன கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை காவியா, ஏதோ ஒரு அளவுக்கு இருந்துச்சு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சது இல்லையா, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல
உனக்காக தானே இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். பரவாயில்ல காவியா, நான் இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஜாலியாக குதிச்சு ஓடுற மாதிரியே ஓடுறாரு. இதை பார்த்துட்டு காவியா இருந்துட்டு பயங்கரமாக சந்தேகப்படுறாங்க. இவனுக்கு காலெல்லாம் அடிபட்டிருக்கான், இவன் எங்கே போய் என்னத்தை பேசுகிறான்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே அவனுக்கு தெரியாமையே போகிறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா கிட்ட போகிறாங்க. போன உடனே அக்கா அம்மா எங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா பாத்ரூம் போயிருக்கடா, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன இங்கே பாருக்கா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, என்னென்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா நடந்துச்சு, அம்மா வரட்டும், அம்மா வந்தா உங்கள் 2 பேர்கிட்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருடா ஏதோ விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறேன், அதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னடா விஷயம், நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமாடா? நல்ல விஷயம்தான்க்கா, நீ பொறுத்துரு, அம்மா வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு கதவு ஓரம் வந்து நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் வெளியே வராங்க. வந்த உடனே என்னடா போஸு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டியா, வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா நான் எங்கம்மா வேலை செய்கிறேன், நீ தான் எனக்கு டெய்லியும் காசு கொடுத்து அனுப்புறல, காசு கொடுத்து அனுப்பி அங்கே இருக்கிற ஆளை செட் பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லி நீ தானேம்மா ஐடியா கொடுத்த, அந்த ஒரு ஐடியாவால் ரொம்பவே ஜாலியாக இருக்குதுமா. அவங்க கிட்ட காசை கொடுத்துட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நேரத்துக்கு ஜூஸு இளநீர்னு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி என்னோட மாமனார் அந்த ஆள் வந்தால் மட்டும் என்கிட்ட சொல்லிடுறாங்கம்மா, சொல்லிட்டா நான் வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறேன், அவர் வந்து நான் முழுசாக மாறிட்டேன்னு நினச்சிட்டாரு. இன்னைக்கு காவியாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னார் போல். காவியா என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினா, என்னங்க இன்னைக்கு வேலை அதிகமாக இருந்துச்சான், ரொம்ப டயர்டாக இருக்கான், அப்படி இப்படின்னாலும் கேட்டால் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட காவியாவுக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறம் இங்கே பாருமா இன்னொரு விஷயமும் நடந்துச்சு, அங்கே நான் இளநீர் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்துட்டார். அந்த ஆள் வந்த உடனே அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, காலில் அடிபட்ட மாதிரி நெய் பாலிஷை காலில் ஊற்றிக்கிட்டு காலில் ரொம்ப ரத்தம் வர மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தம்மா. இதை நம்பிட்டாருமா அவர். என்னடா போஸு சொல்கிறேன், உண்மையாவா? அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டியா, ரொம்ப சந்தோஷம்டா போஸு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே இரு, இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தனா கண்டிப்பாக காவிய மனசில் இடம் பிடிச்சிருவ. நீ இடம் பிடிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்டே இருக்கிற சொத்து நகை பணம் அப்படின்னு எல்லாமே நான் வரதட்சணையாக கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு நீ ராஜா கண்ணுக்குட்டி மாதிரி வாழுடா அப்படின்றாங்க. இங்கே பாருமா இதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் நான் மெயின்டைன் பண்ணணும், அதுதாம்மா கஷ்டமாக இருக்குது. அந்த ஆள் வேற கட்சி வேலையை பார்க்காம அடிக்கடிக்கு அந்த மில்லுக்கு வேற வந்துடுறாமா. அதுக்கப்புறம் 2-3 தடவைனா செங்கலெல்லாம் தூக்குற மாதிரி வருதுமா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது அந்த நேரம் பார்த்து தனம் வராங்க. தனம் இருந்துட்டு காவியாவை பார்த்துட்டு, என்னக்கா இங்கே நின்றுட்டுருக்கீங்க? காவியா இருந்துட்டு தனத்துக்கிட்ட அமைதியாயிருன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனமும் அமைதியாயிடுறாங்க. என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக கேட்கவும், கொஞ்ச நேரம் சைலண்ட்டாயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா இந்த விஷயமெல்லாம் காவியாவுக்கு தெரிஞ்சா காவியா என்ன சும்மாவே விடமாட்டாமா, அதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் இப்போது கிச்சன்லாவது தூங்கிட்டு இருக்கேன், இல்லைனா என்ன வெளியே துரத்து விட்டுருவாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம தனத்தை கூட்டிகிட்டு காவியா இருந்துட்டு தூரமாக வந்துடுறாங்க. வந்த உடனே என்னக்கா ஆச்சு, எதுக்காக நீங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தீங்க, போஸ் மாமா ஏதாச்சும் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா, அதை உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாக்கா அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன், நீ போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கக்கா நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியாவுக்கு பயங்கர கோவம், இப்படிப்பட்ட ஃப்ராடை தான் அப்போ வந்து திருந்திட்டாங்கன்னு சொன்னாங்களா, இவன் திருந்துற ஜென்மமே கிடையாது, இவனை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் நம்ம காவியா இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு சித்ராக்கிட்டையும் ஈஸ்வரிக்கிட்டையும் பேசிட்டு காவியக்கிட்ட போயிட்டு பேசிட்டு வருவோம், அவள் தான் என்கிட்ட நல்லா பேசினாலே, இப்போ அவகிட்ட நம்ம பேசினாங்கன்னா கண்டிப்பாக அவள் நம்மளை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே காவியா என்ன காவியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு என்னை மேடம்னு சொல்லி கூப்பிட சொல்லியிருக்கேன், எதுக்காக என்ன காவியான்னு சொல்லி கூப்பிட்ற, இங்கே பாரு இனிமே காவியான்னு சொல்லி கூப்பிட்ட உனக்கு அவ்வளோதான் மரியாதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா
நம்ம போஸ் இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், என்ன நீங்கள் ஏன் நீங்கள் வரும்போது என்கிட்ட நல்லா பேசினன்றதுக்காக தான் என் மேலே கோவம் எதுவும் குறைஞ்சிச்சோ அப்படின்னு நான் உங்ககிட்ட பேச வந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி கோவப்படுறீங்களே, என்கிட்ட எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? கோவம்லாம் படாதீங்க" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, "இங்கே பாரு, உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்க, இங்கேருந்து ஃபஸ்ட்டு போயிடு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்த உன் மண்டையை உடச்சிருவன் தெரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போடா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட சித்ராக்கு பயங்கர கோவம் வருது. "இங்கே பாருடா போஸு, உன்னை இவ்வளோலாம் அசிங்கப்படுத்துகிறாவ, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால் அமைதியாக இருக்கவே முடியலடா. அவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணும்டா. அக்கா கொஞ்சம் பொறுமையாக இருக்கா. அம்மா நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்கு? அம்மா சொன்னதை நம்ம கொஞ்சம் கேட்டால் கண்டிப்பாக அந்த கோடிக்கணக்கான சொத்துக்கு நம்ம தான் அதிபதியாக ஆக போகிறோம். அதுக்கப்புறம் அந்த காவியாவை வச்சுக்கலாம். நீ கவலைப்படாமல் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சேது இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருக்கவும், இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. "இங்கே பாரு தமிழ், இனிமேல் ஜென்மத்துக்கும் என்னை மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இனிமேல் நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட உட்காந்து, "இங்கே பாரு தமிழ், நான் உன்னை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு திட்டிட்டேன் தான். என்னை மன்னிச்சிரு தமிழ். உன்கிட்ட வேற எப்படி நான் மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல. அது மன்னிக்கக்கூடிய வார்த்தையும் கிடையாது. அதனால நான் இந்த உலகத்தை விட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழோட வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு, "பாப்பா, என்னை மன்னிச்சிடுற பாப்பா. உன்னோட அம்மாவை நான் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிட்டேன். அதனால உன்னோட அம்மா என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா. அது ஜென்மத்துக்கும் என்னை மன்னிக்க முடியாத கோவத்தில் இருக்கா. அதனால நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன். என்னை நீயும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் என்னை ஏற்றுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு தூக்க மாத்திரையை எடுத்து ஒரு 4-5 மாத்திரையை போட்டுக்கிட்டு படுத்துடுறாரு. படுத்த உடனே ரொம்பவே மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு எழுந்து எல்லா வேலையுமே செஞ்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பவும் போகிறாங்க. அப்போவும் நம்ம சேது தூங்கிக்கிட்டே இருக்கிறதுனால டவுட்டாக, "ஏங்க எழுந்துறீங்க, என்னங்க இவ்வளோ நேரம் தூக்கம்" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சேது எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்காங்க. இதை பார்த்து தமிழுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. "என்னங்க ஏந்திரிங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க, ஏந்திரிங்க" அப்படின்னு சொல்லி எழுப்பிக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் வராங்க. "என்னாச்சு தமிழ், எதுக்காக கத்திக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அக்கா இங்கே பாருங்கக்கா, மாமா எழுவே மாட்டுறாரு. அவர் ரொம்ப நேரமாக தூங்கிக்கிட்டே இருக்காருன்னு எழுப்ப வந்தா, அவர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்காரு. என்னன்னு பாருங்கக்கா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு தமிழ், நீ டாக்டருக்கு படிக்கிற தானே, என்னைக்கு எதுன்னு பாரு, அவருக்கு பல்ஸ் இருக்கிறான்னு பாரு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேதுக்கு போயிட்டு பல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பல்ஸு இல்லாததை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹார்ட் பீட் இருக்காதுன்னு பார்க்குறாங்க, ப்ரீத் இருக்கான்னு பார்க்குறாங்க. எதுவுமே இல்லாததுனால பயங்கரமாக ஷாக்கில் போயிட்டு ஒரு மூலையில் உக்காந்துக்கிறாங்க. "தமிழ், என்னாச்சு தமிழ்? நீ பண்ணுற ரியாக்ஷன்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தமிழ், என்னாச்சுன்னு சொல்லு." "அக்கா, அவர் உயிரோடு இல்லைன்னு நினைக்கிறேங்க்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மலர் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. "என்ன தமிழ் சொல்கிற நீ? நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நீ சொல்கிறது உண்மைதானா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாக்கா, நானே என்னோட புருஷனை கொண்டுட்டேனேக்கா" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. "என்ன சொல்கிற தமிழ், நீ கொண்டுட்டியா? நீ என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கும். "இல்லைக்கா, அவர் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தார். நான் மன்னிக்கலைன்னு தெரிஞ்சதும் இனிமேல் அவர் நம்மளை மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேங்க்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா. அவரை எழுந்து வர சொல்லுங்கக்கா" அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் இருந்துட்டு வீட்டுக்கெல்லாம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு வராரு. வந்து நம்ம சேதுவை பார்த்துட்டு பயங்கர அழுகு. "ஐயோ சேது, என்னோட உலகமே நீ தானையா, என்னை விட்டுட்டு போகாதையா, என்னையும் கூட்டிட்டு போயிடுயா" அப்படின்னு பயங்கர அழுக. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இதை பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கு சாவித்திரிக்கு தாமரைக்கு பயங்கர சந்தோஷம். "அப்பா, இவனோட வாரிசு போயிடுச்சு, இனிமேல் நம்ம போஸ் தான் இது எல்லாத்துக்குமே அதிபதி" அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பதான் இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு, "இங்கே பாரடி, என்னோட பேரன் உன்னால தாண்டி இந்த நிலைமையில இருக்கான். அவன் எத்தனையோ முறை உன்கிட்ட எத்தனையோ வகையில் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான்லடி. அவனை மன்னிச்சு தொலைய வேண்டியது தானே. அவனை மன்னிக்கிறதுனால உனக்கு என்னடி வந்துச்சு? இப்போ என்னோட பேரனே எங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. என்னோட பேரனை உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லுடி சொல்லு" அப்படின்னு சொல்லி
நம்ம தமிழ் அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்க கேட்க நம்ம தமிழுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு இதை எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விடணும்ல, அதனால ராஜாங்கத்துக்கிட்ட இங்கே பாருங்க மாமா, இவளெல்லாம் இந்த வீட்டில் வச்சு இவளுக்காக 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி இவளுக்காக கல்யாண நாளை கொண்டாடினீங்களே, ஆனால் இவ எதுவுமே நினச்சி பார்க்காம உங்கள் பையனவே கொண்டுட்டாளே மாமா, சேது ரொம்ப பாவம் மாமா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கான், இப்படி ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லி ஏத்தி விடவும் இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது. கோவத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம எதுவும் பேச தேவையில்ல, நம்ம பையன் தானே இப்படி பண்ணிக்கிட்டான், நம்ம பையன் இப்படி பண்ணிக்கிட்டதுனால அவ என்ன பண்ணுவா அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு அமைதியாவே இருக்காரு. ஆனா அவருக்கு கோவம் தாங்க முடியல. இங்க பாரு தமிழ்செல்வி, உன்கிட்ட எத்தனையோ முறை வந்து என்னோட பையன் மன்னிப்பு கேட்டானா இல்லையா, அவன் மன்னிப்பு கேட்டோம் அவனை மன்னிக்காம இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு, என்னம்மா இங்கே இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலம்மா, ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இவங்க அதாவது சேது மாமா உயிரோடு இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஆட்டி படைக்கிறதே சேதுவால தானம்மா, அதனால சேது இந்த உலகத்தை விட்டு போனது ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, நீ பேசுறது யாருக்காவது விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை பிடிச்சிப்பாங்க, அதனால நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் பயங்கரமான அழுக, கழுத்துல இருக்க தாலியை எடுத்து காட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்கள் என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேங்க, வாங்க நம்ம சேர்ந்து வாழலாம் வாங்க அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது இதை எல்லாமே கனவு நம்ம தமிழ்செல்விக்கு கனவாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு தூங்கிக்கிட்டே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம சேது வராரு. தமிழ், உனக்கு என்னாச்சு, எதுக்காக தூக்கத்திலே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எழுப்பவும் அதுக்கப்புறம் எழுந்து உட்காடுறாங்க. உட்காந்த உடனே ஒரு மாதிரி இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இதெல்லாம் கனவா, இதெல்லாம் நடந்தா கடவுளே, இதெல்லாம் நடக்கவே கூடாது, இந்த மாதிரி ஒன்று நடக்கவே கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது யாரு நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, தமிழ் உனக்கு என்னாச்சு தமிழ், எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு, இல்லைங்க ஒரு கெட்ட கனவு, அதனால நான் ரொம்ப பயந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், நான் உன் கூட தானே இருக்கேன், நீ பயப்படாத, நான் உன் கூடவே தான் இருப்பேன், நீ பயப்படாமல் இரு, உனக்கு ஏதாச்சும் தண்ணி கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு வேண்டாம், நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி குளிக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தமிழ் என்ன கனவு கண்டிருப்பா, எதுக்காக இவ்வளோ பயப்படணும் அவ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ் வராங்க. வந்த உடனே சேதுவை பார்த்து ஒரு மாதிரி பயந்த மாதிரியே இருக்கவும் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, என்ன பிரச்சனை என்னால் சொல்லு, நம்ம பார்த்துக்கலாம், நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல, இங்கே பாருங்கள், நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்தேன்னா நீங்கள் திரும்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து என்னை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்புவீங்க, திரும்ப அந்த அந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சு திரும்பவும் என் மேலே உங்களுக்கு பாசம் வந்து திரும்ப ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவீங்க, திரும்ப ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே தானே இருப்பீங்க, அதுக்கும் நான் உங்க கூட சேர்ந்து வாழாமே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன தமிழ் இப்படியெல்லாம் சொல்கிறேன், ஆமாங்க இதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு, நடந்த விஷயத்த சொன்னாவே உங்களுக்கு கோபம் வருதான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டு நம்ம சேதுக்கு, இங்கே பாரு தமிழ், இனிமே நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் தமிழ், நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உன்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் உன்னை எதுக்காக உன்னை அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த போறேன்னு சொல்லு, இல்லை நீ தான் என்கிட்ட ஏதாச்சும் மறக்க போறியா, நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சா மட்டும் தானே உன் மேலே எனக்கு கோவம் வரும், நீ என்கிட்ட எதுவுமே மறைக்கலைன்னா நான் எதுக்காக உன்கிட்ட நான் கோவப்படணும், நான் கோவப்படுற ஆள் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்காக இப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படியெல்லாம் பேசுகிற தமிழ், நீ என்னை மன்னிச்ச மட்டும் போதும், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ நான் இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காமல் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னால் மட்டும் போதும், வேறு எதுவுமே உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல, நான் இதை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன்னு உனக்கும் தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீயே இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு தமிழ்செல்வி இருந்துட்டு மனசு மாறுற மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களை பார்க்கும்போது எல்லாமே அன்னைக்கு நடந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் உங்களை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மனம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், நீ என்னை மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லு, அதை நான் உனக்காக நான் அதை பண்ணுறேன், இந்த உலகத்தை விட்டு போகணுமா, நான் இந்த உலகத்தை விட்டு போனால் தான் நீ என்னை மன்னிப்பேனா அதை கூட நான் செய்கிறேன்,
அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கர பயமாயிடுது. கனவுல வந்தது நிஜமா வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, திரும்ப இந்த உலகத்தை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களுக்காக உங்க அப்பத்தா உங்க அப்பா உங்களுக்காக நிறைய சொந்தவங்களை சுத்தி உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்காக நீங்க எதுக்காக உயிரை விடணும்? இந்த மாதிரி முட்டாள்தனமானலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாரு தமிழ், உன்னை விட்டா எனக்கு உலகமே கிடையாது. நீ ஏன் என்கிட்ட பேசலன்னா எனக்கு எங்க எதுக்காக இந்த உலகத்துல இருக்கணும்னு தான் தோணுது. கண்டிப்பா அப்படி ஒரு முடிவை மட்டும் எடுத்துட மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேதுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. தமிழ் என்ன நினச்சி இப்படியெல்லாம் பேசுகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவியா இருந்துட்டு எம்எல்ஏக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம எம்எல்ஏ இருந்துட்டு, என்ன காவியா, என்ன விஷயம் சொல்லு காவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்பா அப்படின்னு சொல்லவும், என்னென்னு சொல்லு காவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கப்பா, நேற்று கால் பண்ணி மாப்பிள்ளை திருந்திட்டாரு, நல்லவர் வல்லவர், அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நீ இப்போ ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களேப்பா, உங்களோட மாப்பிள்ளை என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுங்களாப்பா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, அங்கே அந்த செங்கல் சூளையில் ஒரு வேலை கூட செய்யறதில்லப்பா. இங்கேருந்து அவங்க அம்மா கிட்ட காசை வாங்கிட்டு போய் அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் காசை கொடுத்துட்டு ராஜா பகவத் மாதிரி சேர்ல உட்காந்துக்கிட்டு நேரத்துக்கு ஜூஸும் இளநீரும் குடிச்சுக்கிட்டு இருக்கானாப்பா. அது மட்டும் இல்லாமல் நேற்று காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்களப்பா, அது காலில் நெய்பாலிஷை ஊற்றி வச்சுக்கிட்டு காலில் அடிப்பட்ட மாதிரி நடிச்சிருக்கான்ப்பா. அவன் வந்து அவன் திருந்துற ஆளப்பா, அவன் திருந்துற ஆளே கிடையாது, இன்னைக்கு போய் பாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு காவிய சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. இதை பார்த்து நம்ம எம்எல்ஏக்கும் பயங்கர கோவம் வருது. இதை பார்த்துட்டு நம்ம எம்எல்ஏ என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.